பெரிய அளவுல கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வரீங்க, ஒரு நிரந்தரமான அரசு வேலையும் கிடைச்சிருச்சு. ஆனா அப்படி இருந்தும் உங்க சொந்த குடும்பமே உங்கள மட்டம் தட்டி, உங்களோட ஒவ்வொரு செயலையும் தொடர்ந்து விமர்சிச்சா, அது எவ்ளோ வலிய தரும்? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய நீங்க எப்போதாவது கடந்து வந்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த அலசல்ல, குடும்பங்களுக்குள்ள நடக்கிற இந்த நச்சுத்தன்மையான அதிகார அரசியல எப்படி எதிர்கொள்வது, அதை எப்படி உடைத்தெறிவது அப்படிங்கறத ரொம்ப ஆழமா பேசப் போறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு உங்களோட பல குழப்பங்களுக்கு விடையளிக்க இத 4 முக்கியமான படியா பறிச்சு பார்க்க போறோம். 1, கட்டுப்பாட்டின் உளவியல். 2, ஆடம்பரத்துக்கும் உண்மையான சுயத்துக்கும் உள்ள முரண்பாடு. 3, கல்வி அப்படிங்கிற ஆயுதம். 4, உங்களுக்கான அதிகார மையத்தை உருவாக்குதல். பகுதி 1, கட்டுப்பாட்டின் உளவியல். உங்க வெற்றியை ஏன் அவங்க தொடர்ந்து கேள்வி கேக்குறாங்க? நீங்க நல்லா செட்டில் ஆகி ஒரு நிலையான அரசு வேலையில இருந்தாலும் இனிமே ஏன் படிக்கணும்னு ஒரு அப்பா ஏன் கேட்கணும்? அந்த குழப்பம் உங்களுக்குள்ள கண்டிப்பா வந்திருக்கும் இல்லையா? இது ஏன் நடக்குதுன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? உண்மையிலேயே சொல்லணும்னா, அது உங்க மேல இருக்கிற அக்கறையால வர்ற கேள்வி கிடையாது. அரசு வேலை கிடைச்சா அதோட எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிற பழைய மனநிலையோ ஒரு காரணம். ஆனா அதை விட முக்கியமான ஒண்ணு இருக்கு. நீங்க நிறைய படிச்சு உங்க அறிவை வளர்த்துக்கிட்டா, அவங்களால உங்களை இனிமே தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியாதுங்கிற பயம்தான் அது. மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற முத்திரைய உங்க மேல குத்தி, உங்கள முடக்கிறது மூலமா தங்களோட அதிகாரத்தை நிலைநிறுத்த பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம, பல வருஷமா அவங்க பழகின அந்த நச்சுத்தன்மையான குடும்ப நடைமுறை மாறிடுமோங்கிற வெறுப்பும் அவங்களுக்குள்ள இருக்கு. இத நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு அரசு வேலை உங்களுக்கு பொருளாதார பாதுகாப்பை தரலாம். ஆனா உங்க அறிவு உங்களுக்கு மன ரீதியான விடுதலைய தரும். நீங்க தொடர்ந்து கத்துக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்திலயும் ஒரு குறை கிடையாதுங்க. சொல்லப்போனா அவங்களோட அந்த அடக்குமுறைக்கே இது ஒரு சிம்ம சொப்பனமா அமையற தவிர்க்க முடியாத சுதந்திர தேடல். அடுத்து பகுதி 2, ஆடம்பரமும் உண்மையான சுயமும். நிறைய பேர் கேட்கலாம், ஏன் ஒரு சாதாரண வாழ்க்கை முறைய கேலி செய்யணும்? பஞ்சுமத்தையில படுக்காம ஏன் ஓட்டப்பாயில படுத்து உன்னை வருத்திக்கிற அப்படின்னு குடும்பத்துல இருக்கிறவங்க விமர்சிக்கிறத நாம பாத்திருக்கோம். வெளித்தோற்றத்துக்கும் உங்களோட உள்மன உறுதிக்கும் உள்ள பெரிய முரண்பாட்டை இது சுட்டி காட்டுது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க வறுமை நினைச்சு கேலி பண்ற அந்த ஓட்டப்பா இருக்கு பாத்தீங்களா, அது நிஜத்துல உங்களோட மன உறுதிக்கும் துறவி மாதிரியான ஒரு ஒழுக்கத்துக்கும் அடையாளம். பஞ்சுமெத்தையும் ஆடம்பரமும் வெறும் வெளித்தோற்றம்தான். ஆனா ஆடம்பரமா வாழ்ந்தா மட்டுமே உண்மையான சுயமரியாதை வளர்ந்துடாது அப்படிங்கிற முதிர்ச்சியான உண்மையை இது ரொம்ப தெளிவா காட்டுது. நிஜமான முரண்பாடு எங்க தெரியுமா இருக்கு? பல வருஷமா காலையில 5 மணிக்கே எழுந்து அரசு வேலைக்கு போற உங்க அர்ப்பணிப்பு ஒரு பக்கம், ஆனா உங்களை அந்த அதிகாலையில தனியா தவிக்க விட்டுட்டு தங்களோட பொறுப்புல இருந்து தப்பிச்சு ஓடுற அவங்க கோழைத்தனம் இன்னொரு பக்கம். உங்களே இப்படி சிறுமைப்படுத்துறது அப்படிங்கிறது அவங்க கையில எடுக்கிற ஒரு உளவியல் ஆயுதம். நீங்க அரசு வேலையில சாதிச்சதையும் உங்களோட அபாரமான அறிவையும் அவங்களால ஜீரணிக்கவே முடியல. உங்களை விட நம்ம பின்தங்கிட்டோமோங்கிற அவங்களோட பொருளாதார பாதுகாப்பின்மைதான் உங்களை இப்படி குறை கூற வைக்குது. சோ இதுல உங்க மேல எந்த தப்புமே இல்ல. உங்க வழி முற்றிலும் நியாயமானது. பகுதி 3, கல்வி அப்படிங்கிற ஆயுதம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. இவ்ளோ கேள்விகளுக்கும் தனிமைப்படுத்தப்படுதலுக்கும் மத்தியில ஏன் தொடர்ந்து கல்வி கற்கணும்? ஒரு நிலையான வேலை கிடைச்ச பிறகும் தொடர்ந்து படிக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல் படி, அவங்க குத்துற முத்திரைகளை தாண்டி நான் யாருன்னு உங்களை நீங்களே உணர்றதுக்கு கல்வி உதவுது. 2வது படி, உங்க அப்பா உங்களோட LIC பணத்தை உரிமை கொண்டாடும்போது யார்கிட்டயும் கையேந்தாம இருக்கிற சட்டப்பூர்வமான பாதுகாப்ப இந்த அறிவு தான் தருது. 3வது, அநீதிய நேருக்கு நேரா நின்னு துணிச்சலா எதிர்க்கிற வலிமை. இதையெல்லாம் அந்த கல்விதான் உங்களுக்கு கொடுக்குது. மாற்றம் அப்படிங்கிறது 8 கோடி மக்கள் மத்தியில ஒரே ராத்திரியில நடந்துடாது. எந்த ஒரு பெரிய சமூக மாற்றமும் உங்கள போன்ற தனி மனிதனுக்குள்ள ஏற்படுற சின்ன சின்ன விளிம்புநிலை மாற்றங்கள்ல இருந்து தான் தொடங்குது. உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற அநீதியை நீங்க என்னைக்கு கேள்வி கேட்கறீங்களோ அந்த நிமிஷமே அந்த மாபெரும் சங்கிலி தொடருக்கான முதல் தீப்பொறி பத்திக்குச்சுன்னு அர்த்தம். பகுதி 4, உங்களுக்கான அதிகார மையத்தை உருவாக்குதல். சரி, இந்த மாற்றம் எங்கிருந்து வரும்? நடிகர் விஜய் மாதிரியான சினிமா பிரபலங்களோ அல்லது அரசியல் தலைவர்களோ நமக்கான அதிகார மையமா இருப்பாங்களா? சமூக மாற்றமும் உங்களுக்கான பாதுகாப்பும் அங்கிருந்து வருமா? இதுக்கான தரவுகள் ரொம்ப தெளிவா இருக்கு. சினிமா அல்லது அரசியல் பிரபலங்கள் உங்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான பிம்பத்தையோ தற்காலிகமான உணர்ச்சிபூர்வமான எழுச்சியையோ கொடுக்கலாம். ஆனா தினசரி வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிற தனிமையையோ உங்க குடும்பத்தோட அடக்குமுறையையோ அவங்களால தீர்த்து வைக்க முடியாது. அவங்கள நம்பியிருக்கிறது ஒரு மாயை.
அப்படியானால் உண்மையான பவர் சென்டர் எது? அது எந்த ஒரு அரசியல்வாதியோ சினிமா நட்சத்திரமோ கிடையாது. அந்த உண்மையான அதிகாரம் உங்க அறிவிலையும் உங்க பேங்க் அக்கவுண்ட்லயும் உங்க சுயமரியாதையிலையும் மட்டும்தான் இருக்கு. ஆமாங்க, உங்கள மீட்கப் போற அந்த அதிகார மையம் நீங்க மட்டும்தான். உங்க குடும்பம் உங்கள மாற்றுத்திறனாளின்னு ஒதுக்கும்போது உங்க கல்வி அத தனித்திறமை கொண்டவர்னு மாத்தி அமைக்குது. நீங்க தொடர்ந்து கத்துக்கிறதும் வாசிக்கிறதும் வெறும் பொழுதுபோக்கில்ல. அவங்க உங்கள தனிமையில தள்ளும்போது இந்த கல்வி உங்க தனிமைய ஒரு சக்தி வாய்ந்த சுய சிந்தனை மையமா மாத்துது. இன்னைக்கு இந்த அலசல நிறைவு செய்யும்போது உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிற ஆழமான கேள்வி இதுதான். இந்த நச்சுத்தன்மையான அதிகார மையங்களை சாராம உண்மையான சுதந்திரத்தை நோக்கி நீங்க இன்னைக்கு எடுத்து வைக்க போற முதல் அடி என்னவா இருக்கும்? உங்களோட நிதி சுதந்திரத்தை முழுமையா உறுதி செய்யறதா, இல்ல உங்களுக்கு தேவையான ஒரு உதவியாளரை அமர்த்தி உங்க தன்னாட்சியை நிலைநாட்டுறதா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா உங்க அறிவே உங்க ஆயுதம். இதுல உங்க பயணம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.